ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பர்சன்டேஜ் தான் பார்க்க போறோம். பர்சன்டேஜ்ல லெசன் 1 வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். லெசன் 2ல வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கான நோட்ஸ் அண்ட் சிலபஸ்லாம் வந்து நான் போடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If 15% of P equal to 25% of Q, then P equal to X percentage of Q, find X அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல வந்து நான் வந்து இது கொஸ்டின்லயே அடிச்சு வச்சிருக்கேன். ஃபார்முலா கொடுத்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் 15% ஆஃப் P equal to 25% ஆஃப் Q. ஓகேங்களா, நான் அதுதான் அதுலயே அடிச்சிட்டேன். இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். 125 ஆர் 25, 225 ஆர் 50. அப்போ இப்போ வேற என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2P ஈக்குவல் டு 1Q. இதுதான் அந்த கொஸ்டின்ல இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் இதை வச்சு என்ன பண்றேங்க பாருங்க, இருக்கா, இதை வச்சு நான் P கண்டுபிடிக்கிறேன். P கண்டுபிடிக்கணும்னா நான் அது P ஈக்குவல் டு Q by 2. இந்த ஸ்டெப் தான் இது. கண்டுபிடிச்சிட்டோம். P வந்து நம்ம Q by 2 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, P ஈக்குவல் டு X percentage of Q. அப்போ P இருக்கிற இடத்துல நம்ம P கண்டுபிடிச்சதா போடலாம். Pக்கு தான் கண்டுபிடிச்சோம், Q by 2 கண்டுபிடிச்சோமா, ஈக்குவல் டு X பர்சன்டேஜ்ல இருக்கிறத வந்து மாத்தணும்னா 100 டிவைட் பண்ணா அது வந்து பர்சன்டேஜ்ல இருந்து நார்மல். அதனால X by 100 இன்டூ ஹாஃப்னா இன்டூ அப்புறம் Q அப்படி வச்சுக்கிறோம். இப்போ இந்த Qக்கு இந்த Q கேன்சல். 1 2s are 2, 15 2s are 100. 15 2s are 100. ஆமா. நெக்ஸ்ட் இந்த X இந்த 15 வந்து இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளை ஆயிடும். அப்போ X ஈக்குவல் டு 15. இந்த கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் பாருங்க. A ஈக்குவல் டு 0.5, 20, 50, 30, 10 கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. இது வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, 50 தான் இதோட ஆன்சர். நம்ம இதுல பாக்குற 9 கொஸ்டின்ஸும் வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதனால இந்த மெத்தட் வச்சு நீங்க வேற வேற கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பாருங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If 20% of P plus Q equal to 15% of P minus Q, then find P is to Q. P is to Q கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னது அடிக்கணும். இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப மீதி என்ன இருக்கு, 2P plus Qவும் 5P minus Q தான் இருக்கு. இப்ப இங்க போட்டு வச்சிருக்கோமாங்க. 2 into halfனா into தானே, 2 into P plus Q equal to 5 into P minus Q போட்டோமா. இப்போ 2 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2P plus 2Q equal to 5 உள்ள கொண்டு பண்ணும்போது 5P minus 5Q. நெக்ஸ்ட் P எல்லாம் ஒரு சைடு, Q எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் மைனஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ல வந்துடும். அதனால 2Q plus 5Q ஈக்குவல் டு 5P minus 2P. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7Q ஈக்குவல் டு 5Pல இருந்து 2P மைனஸ் பண்ணா 3P. இந்த 3 இந்த பக்கம் வரும், இந்த Q இந்த பக்கம் வந்தது. அப்போ 7/3 ஈக்குவல் டு P by Q. அப்போ P is to Q தானே கேட்டிருக்காங்க. P என்னது 7. அப்போ 7:3 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா A வந்து 7:8, 7:3, 7:5, 5:7, 1:5. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 7:3. அதனால 7:3 தானே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If 90% of A equal to 13% of B and B equal to 2x% of A, then the value of X is கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு இது கேன்சல் பண்ணலாம். நான் அது இந்த ஸ்டெப்பிங் கீழே எழுதியிருக்க பாருங்க. பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுது.
1 30 சார் 13, 3 30 சார் 90. ஓகேவா? இப்போ என்ன இருக்கு 3a ஈக்குவல் டு பி. அப்போ ஏ கண்டுபிடிக்கும் போது b by 3 வந்துடும். ஓகேவா? அப்புறம் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, b ஈக்குவல் டு 2% ஆஃப் ஏ. அதுதான் எழுதிருக்கேன். b ஈக்குவல் டு 2%, 2x பர்சன்டேஜ் போட்டுருக்காங்க. அதனால 2x பர்சன்டேஜ் பதில் டிவைடட் பை 100 போட்டுக்கிறோம். இன்டூ ஏவா ஆஃப் ஏனா இன்டூ ஏன்னு அர்த்தம். ஏவோட வேல்யூ என்னது b by 3, அதான் போட்டிருக்கேன். இந்த பிக்கு இந்த பி கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 15 2s are 100. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எத்தனை வரும், 150 வரும். இந்த டிவைட்ல இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆயிடும். அப்போ 150 வந்து x ஈக்குவல் டு 150. ஆப்ஷன்ல 150 இருக்கான்னு பாருங்க. a ஈக்குவல் டு 450, b ஈக்குவல் டு 400, c ஈக்குவல் டு 300, d ஈக்குவல் டு 150, e ஈக்குவல் டு 105 கொடுத்துருக்காங்க. அப்போ d தான் 150 இருக்கு. அப்போ இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் 40% of a plus b equal to 60% of b a minus b, then 2a minus 3b divided by a plus b is. இப்போ நம்மளுக்கு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் கை வைக்கக்கூடாது, மேலே இருக்கிற ஈக்குவேஷனை பார்க்கணும். ஈக்குவேஷன் பார்க்கும்போது நான் இது பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும், 1 0 0 கேன்சல் ஆகிடும், 2 2s are 4, 3 2s are 6. அப்போ மீதி என்னென்ன இருக்குன்னு எழுதுறேன், 2 into a plus b equal to 3 into a minus b. இந்த 2 உள்ள கொண்டு பண்ணும்போது 2a plus 2b equal to 3a minus 3b. நெக்ஸ்ட் பாருங்க, b எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு a எல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ 2b plus 3b வரும் ஈக்குவல் டு 3a minus 2a வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3b, இது பண்ணும்போது a கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஏவோட வேல்யூ வந்து கிடைச்சிச்சு. 5b தான் வந்து ஏவோட வேல்யூ. ஓகேவா? அடுத்து இதுல என்ன ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, டூ ஏ மைனஸ் 3b by a plus b அப்படி கேட்டிருக்காங்களா? அதுதான் இங்க எழுதி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இதை தான் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏக்கு பதில் 5b போட்டுக்கலாம். அப்போ 2 ஏக்கு பதில் நான் போடுறோம் 5b போட்டுக்கிறோம், மைனஸ் 3b அப்படி வச்சுக்கணும், டிவைடட் பை ஏக்கு பதில் 5b பிளஸ் b. இப்படி பண்ணும்போது 2 into 5 வந்து 10. அப்போ 10b மைனஸ் 3b டிவைடட் பை 5b பிளஸ் b வந்து 6b போட்டுமா. இப்போ 10b ல 3b போனா 7b by 6b. இந்த bக்கு இந்த b கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 7 by 6. 7 by 6 ஆப்ஷன்ல இருக்கதா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து 7 by 6, ஆப்ஷன் பி வந்து 6 by 7, சி வந்து 5 by 6, டி வந்து 6 by 5, இ வந்து 1 by 5. அப்போ 7 by 6 தான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். அது ஏல இருக்கு, அதனால ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. If 20% of A is equal to 80% of B, then B plus A divided by B minus A is equal to. இவங்க வந்து ஈக்குவல் என்ன பண்றாங்க, ஒரு சென்டென்ஸ் அப்படியே கொஸ்டின் மாதிரி கொடுத்துறாங்க. நம்ம அதை ஒரு ஈக்குவேஷனா மாத்தணும். 20% of A equal to 18% of B. பர்சன்டேஜ் கேன்சல் ஆகும், 1 0 1 0 கேன்சல் ஆயிடுச்சு, 1 2s are 2, 4 2s are 8. அப்போ 1a ஏன்னு எழுதிக்கிறேன், 4b ஈக்குவல் டு 4b. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 4b. நம்மளுக்கு ஃபார்முலா பாருங்க, இதை கண்டுபிடி சொல்லியிருக்காங்களா, b பிளஸ் ஏ பை பி மைனஸ் ஏ, இதுதான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஏ இருக்கிற இடத்துல 4b போடணும். அப்போ b பிளஸ் 4b பை பி மைனஸ் 4b. b பிளஸ் 4b வந்து 5b, b மைனஸ் 4b வந்து மைனஸ் 3b வரும். b கேன்சல் பண்ணிட்டோம், மைனஸ் 5 by 3 தான் ஆன்சர். அது ஆப்ஷன்ல இருக்குதா பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க 3 by 5, b வந்து 5 by 3, c வந்து 5 by 7, d வந்து 7 by 5, e வந்து 1 by 5. நம்மளுக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 5 by 3. நான் சாரி, இங்க மைனஸ் போட நான் மறந்துட்டேன். மைனஸ் 5 by 3 வந்து பி ஆப்ஷன்ல இருக்குது, அதனால இதான் ஆன்சர்.
Next 6th பாருங்க. If 20% of A plus B equal to 50% of B, then the value 2A minus B by 2A plus B is, options வந்து A வந்து 1/2, B வந்து 1/3, C வந்து 1/4, D 1, E வந்து 1/5. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது? 20% of A plus B equal to 50% of B. இது வந்து percentage cancel ஆகும், 0 cancel ஆயிடும். அப்போ 2A plus B equal to 5B வருது. இதை உள்ள கொண்டு பண்ணும்போது 2A plus 2B equal to 5B. 2A இந்த பக்கம் வச்சுக்கிறோம், B இந்த பக்கம் வரும்போது 5B minus 2B ஆயிடும். அப்போ 2A equal to 3B கிடைக்கும். அப்போ A equal to 3B by 2 இது கிடைக்குதா? இது நம்மளுக்கு கொடுத்த ஃபார்முலா என்னது? 2A minus B by 2A plus B தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம A ஓட வேல்யூ வந்து 3B by 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 அப்படியே வச்சுக்கோங்க. ஏக்கு பதில் 3B by 2 minus B, மறுபடியும் 2 ஏக்கு பதில் 3B by 2 plus B. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். அப்போ 3B minus B by 3B plus B. 3Bல B போயிடுச்சுன்னா 2B, 3B plus B வந்து 4B. அப்புறமா 1 2 B கேன்சல் ஆயிடும். 1 2s are 2, 2 2s are 4. அப்போ 1/2. ஆப்ஷன்ல 1/2 இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏல இருக்கு. அப்போ ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th பாருங்க. If X is 20% less than Y, then find the value of Y minus X by Y and X by X minus Y. இது வரைக்கும் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு இது கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதுல வந்து 2 கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பாருங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் A வந்து 1/5, 1/5, -4. B வந்து 5, -1/4. C வந்து 2/5 -5/2. D வந்து 3/5 -5/3. E வந்து 2/5 -3/4. கொஸ்டின் என்ன சொல்றாங்க? X is 20% less than Y. அப்படின்னா Y விட X வந்து 20% கம்மி சொல்றாங்க. நம்ம வந்து என்ன, இப்போ அவங்க வந்து X என்ன வேல்யூ Y என்ன வேல்யூ கொடுக்கல. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம Y வந்து 100 எடுத்துக்கிறேன். அப்ப X நான் 20% கம்மி, 100ல 20% கம்மினா 80%. அப்போ Y வந்து 100, X வந்து 80 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? Y minus X by Y கொடுத்துருக்காங்க. அப்படி வச்சுக்கிறோமா? ஃபர்ஸ்ட் Yக்கு பதில் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? 100. X வந்து -80 டிவைடட் பை 100. அப்போ இது பண்ணும்போது 20/100 வரும். 20/100 1 0 கேன்சல் ஆச்சு. 1 2s are 2, 5 2s are 10. இதுக்கு வந்து 1/5 கிடைச்சது. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா X by X minus Y. X ஓட வேல்யூ வந்து 80. அப்புறம் X வந்து 80 minus Y ஓட வேல்யூ 100. இப்போ 80 by -20 வருமா? 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 1 2s are 2, 4 2s are 8. அப்போ -4 வந்துடும். அப்போ ஆப்ஷன்ல 1/5, -4 எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. அதனால ஏ தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 8th பாருங்க. If 80% of X equal to 4% of Y, then 20% of X is, என்ன சொல்றாங்கன்னா 80%, இது ஃபர்ஸ்ட் இது பண்ணிடலாம். இது வந்து இங்க எழுதிருக்கேன் பாருங்க. பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. 1 4s are 4, 2 4s are 8. அப்போ 2X equal to Y தான் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? then 20% of X is, ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து 20% of X கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? 2X equal to Y கொடுத்துருக்கோம். அப்போ X வந்து 8, இப்போ நம்ம வந்து 2X வந்து 2X equal to Y கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்போ X equal to Y by 2.
20% ஆஃப் எக்ஸ் சொல்றாங்க. அப்போ 20% அப்படியே வச்சுக்கலாம். ஆஃப் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y/2 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த y/2 இங்க அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா, 20% ஆஃப் y/2 போட்டுக்கிறோமா. இப்போ நம்மளுக்கு y தானே இப்போ 2 1s are 2, 10 2s are 20. அப்போ 10% ஆஃப் y. இப்போ நம்மளுக்கு y வந்து எவ்வளவு 10% கிடைச்சிருது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பாருங்க. லெசன் 1ல நான் இந்த ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். அவங்க என்ன சொல்றாங்க, 80% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4% ஆஃப் y சொல்றாங்களா. பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணோம். 1 4s are 4, 2 4s are 8. அப்போ 2% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1% ஆஃப் y. அப்போ இது கூட 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்களேன். இப்போ இது 20%, இது 20% ஆகணும்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணா 20 ஆயிடும். அப்போ இதுக்கு 10 பண்ணும்போது இதுக்கும் 10 பண்ணும். அப்போ 10 2s are 20, இங்க வந்து 10 1s are 10. அப்போ 20% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10% ஆஃப் y. இது வந்து ஷார்ட்கட் மெத்தட், இந்த மாதிரியும் போடலாம். நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். இதோட ஆப்ஷன்ல வந்து ஆன்சர் என்னதுன்னா 10% ஆஃப் y. அப்போ ஏ தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 9th பாருங்க. If 60% of A equal to 30% of B, B equal to 40% of C, C equal to X% of A, then the value of X is. இதுல வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. X கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. 200, B வந்து 500, C வந்து 800, D வந்து 300, E வந்து 100. ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 60% ஆஃப் A equal to 30% ஆஃப் B. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. இதுல வந்து பர்சன்டேஜ் கேன்சல். 1 30s are 30, 2 30s are 60. அப்ப 2A equal to B கிடைச்சிடும். B ஓட வேல்யூ வந்து 2A. செகண்ட் ஃபார்ம் இதுல பாத்தீங்கன்னா B equal to 40% ஆஃப் C கொடுத்துருக்காங்க. அப்போ B க்கு பதிலா 2A போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 40% வந்து 40/100 போட்டுக்கலாம் இன்டூ CM. அப்போ 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 2s are 4, 5 2s are 10. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ A equal to 1/5 இன்டூ C இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், A equal to C/5 எழுதிக்கலாம். அப்போ ஏவும் கிடைச்சிச்சு, பியும் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால போடுறோம். இதுல போடும்போது C equal to X% ஆஃப் A சொல்றாங்க. C அப்படியே வச்சுக்கலாம். X வந்து X/100 வச்சுக்கலாம் இன்டூ A ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், C/5 கண்டுபிடிச்சிருக்கோமா. இந்த Cக்கு இந்த C கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ X கீழே மல்டிப்ளை பண்ணா 500, X/500 இருக்கு. அப்போ வந்து 500 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளை ஆயிடும். அப்போ X equal to 500. Xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 500. ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னா Bல இருக்கு 500. இதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ்ல இன்னும் நிறைய வீடியோஸ் போட போறேன். அதுக்காக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.